நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தோடு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 813வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அகெயின் இப்போ ஆவடி சைடு தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அம்பத்தூர் டு ஆவடி இதில் திருமுல்லை வாயில்ன்ட்டு ஒரு இடம் வருது. அந்த திருமுல்லை வாயில் இந்த ஜங்ஷன் ரைட் சைடில் திரும்பும்போது முதல்ல தெம்படுற கோவில் வந்து பச்சையம்மன் கோவில் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. ரொம்ப புராதனமான க்ஷேத்திரம் அது. இப்போ ராஜகோபுரத்தோட ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப வெல் மெயின்டைன் டெம்பிள். நல்லா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. எனக்கு இப்போ 74 வயசு. எனக்கு 5-6 வயசு இருக்கும்போது நானே எங்கள் அக்கா பையன் ஹரிஹரன் இருக்கான் அம்பத்தூரில். அவன் நான் அடுத்த பிள்ளை வள்ள ஐஷுண்டு எங்கள் அம்மா எங்கள் அக்கா பெரிய அக்கா கோகிலா கிருஷ்ணமூர்த்தி இருந்த அம்பத்தூரில். அவர் உங்களும் ஐஷும் போவாங்களே. இங்கே ஐஷும் போய் ஆடி மாதத்தில் பொங்கல் வச்சுருக்கா. இந்த கோவிலில் ஆடி மாதம் நடக்குதுனாவது நான் சொல்கிறேன். அதை மறக்க முடியாத சம்பவம் அது. அங்கே போய் வச்சுருக்கா. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். பண கஷ்டமும் இப்போ இருக்கிற ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ பஸ்ஸஸும் கிடையாது அந்த சைடில். ரொம்ப ரேராக தான் போகும். ஸோ அங்கே மெயின் ரோட்டில் இறங்கி உள்ள 1 கிலோமீட்டர் நடந்தாகணும். ஸோ அங்கே அப்போ வந்து பெரிய மரங்கள்லாம் மரங்கள் இருக்கும் ஓரளவுக்கு. கோபுரம் இது மாதிரிலாம் கிடையாது. அந்த மொட்டை கோபுரம் இந்த மாட்டு தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. உள்ளே இருக்கிற கோவில் இருக்குது. பச்சையம்மன் கோவில். சுதபிம்பன் தான் உள்ளே இருக்கிற அம்பாள். பெருசு 6 அடிக்கு மேலே இருக்கும். பச்சையம்மன்றது சுதையில் செய்யப்பட்டது. பாஷாங்குசதாரணி. முன்கையில் வந்து இது வந்து திருப்பி ஃப்ரண்ட்டு ராஜகோபுரமே முன்பக்க இது அமைப்பது. அதிகாலத்தில் அதெல்லாம் கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. இந்த கோபுரம்லாம் கட்டி ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளே இருக்கும் அது. இதுதான் அந்த அம்பாள். இப்படியே தான் இருக்கும். அப்படியே இந்த துருவமாக. இந்த மூலஸ்தான அம்பாள் வந்து சுதையில் செய்யப்பட்டது. பச்சை பெயிண்ட் பண்ணியிருப்பா. அதுக்கு கீழே வந்து 3 கல் சிலைகள் இருக்கும். 3 சக்திகள் உட்காந்துருக்கும். அது பாவாடையெல்லாம் கட்டியிருப்பாள். இங்கே என்ன விசேஷம்னா, ரொம்ப தத்ரூபமாக பேசுகிற மாதிரியே இருக்கும் அம்பாள். பெரிய அம்பாள். பச்சையம்மன் பச்சை கலர்லேயே இருக்கும். நான் இன்னொரு படம் காமிக்கிறேன் பாருங்க. இது இந்த அம்பாளுக்கு பச்சை வாழையம்மன் வேறு இன்னொரு பேர் உண்டு. அது ஏன் அப்படி வந்து சொல்கிறேன். 2 சைடில் வாழை மரம் கட்டிருக்காள பாருங்க. வெரி பவர்ஃபுல் டெம்பிள். இங்கே மந்திரி இதெல்லாம் பண்ணுறா. இப்போ ரொம்ப நிறைய பூசாரிகள்லாம் வந்துட்டா. இங்கே வந்து சப்த முனிகள் இருக்கா. வாழ்முனி, செம்முனி, அது மாதிரி நிறையா இருக்கும். இவ்வளோ 6 முனி ஒரு வயசியாக உட்காந்துட்டுருக்கா. பால்முனின்ற பால்முனீஸ்வரர். அவர் பிரம்மாண்ட சுரூபமாக கிட்டத்தட்ட 30,000 மேலே உட்காந்துட்டுருக்கார். இப்போ நிறைய வந்து குதிரை, யானை எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. 2 யானை குதிரைலாம் பார்த்தோம்னா ஞாபகம் எனக்கு. இப்போ சமீபத்தில் போய் பார்த்தா ரொம்ப அழகான வேலைப்பாடெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. கோவிலையே இது அந்த கோவிலாக இருக்குது. அம்பாள் வந்து பெரிய வரப்பிரசாதி பாருங்க. இப்படியா இப்போ பாஷாங்குசதாரணியாக வலது முன்கையில் வந்து தாமரைப்பூ வச்சுட்டு இடது கையை தொடையில் ஊறின மாதிரி இருக்குது. ஒரு காலை தொங்க விட்டுட்டு ஒரு காலை மடக்கிட்டு இருக்கா. மேலே வந்து 5 தலை நாகம் படம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அது இப்போ பாருங்க. பார்த்தா இந்த 6 முறைகளும் இந்த சைடு தனியாக உட்காந்துருக்கா. சைடில் பால்மொழி மட்டும் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். இது நிறைய சினிமாவில் வந்திருக்கும். பால்முனீஸ்வரர் இதுக்கு தான் பெரிய நித்தியப்படி பூஜை. ஜெய் 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 இங்கே தான் பண்ணுவா எல்லாருமே. இங்கே போகிறாலும் பயமே போயிடும் நமக்கு. இந்த பயம் பேய் பிசாசு, இந்த பயம் மற்றவா நமக்கு அபிஷார பிரயோகம்லாம் சொல்கிறாள். நமக்கு தெரியாமலே நமக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறது. அப்போ அதெல்லாம் ஒரு காணாமல் போடும் இங்கே போனால். அதே இந்த 6 முனிகள் சைடில் உட்காந்துருக்கா இல்லையா அவரோட போஷர்.
இதை வந்து இந்த ஆதி காலத்து இது பார்க்கணும் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தில்லானா மோகனாம்பாளில் இந்த மோகனாம்பிகை வந்து இதில் ஒரு ஊர்லேயும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகும்போது மாட்டு வண்டியில் போயிட்டு இருப்பேன். அவன் இந்த இடத்துல வழி மறித்து காமிப்பான். அப்புறம் ஒரு சாமியார் இருந்து காப்பாற்றுவார் மோகனாம்பிகைன்னு சொல்லிட்டு கொத்தமங்கல சுப்போட இந்த படத்தில் அந்த கதையில் அந்த மாதிரி சீன் ஜஸ்ட் டேக்கன் இன்சைட் தி காம்பவுண்ட் ஆஃப் பச்சையம்மன் கோவில் திருமலை வாயில் தில்லானா மோகனாம்பாளில் வரும். இந்த கோவில் உள்ளதான் எடுத்துருக்கு அந்த காலத்தில். இப்போ இல்லை, இப்போ இப்போ டோட்டல் ஸ்ட்ரக்சரே மாறிடுது. நல்லா கம்ப்ளீட்டாக ரூஃபிங் எல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கா. ஸோ இப்போ இவருடைய வரலாறு பார்க்கலாம். இந்த பச்சை வாழியம்மன்ற வரலாறு எப்படி வந்ததுன்னா, இதுலேருந்து கிளம்புறா அம்பாள் மாங்காட்டில் தான் தபஸ் பண்ணுற காமாட்சி அம்பிகை. அது ஈஸ்வரோட கண்ணை பொத்தி சாபத்தினால பூமியில் போயின்னு போகிறேன், நான் அப்புறம் வந்து ஒரு ஆட்கொள்கிறேன்றார். ஸோ மாங்காட்டில் தபஸ் பண்ணும்போது பசுமாடு வந்து பால் சுரக்கிறது, அது தெரிஞ்சுன்னு வந்து பால்காரன் வந்துடுறான், அந்த மாடு மேய்க்கிறவன் திரு அங்கேயும் கிளம்பிடுறான் அம்பாள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் நம்மளுக்கு கைகொள்ள தபஸு. காஞ்சிபுரத்து ஏகாம்பரேஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து அங்கே இது பண்ணுறா. அங்கே வந்து இந்த கம்பா நதி இது பண்ணி அதை அழிக்க வர்றது, கட்டிக்கிறா அந்த ஏகாம்பரேஸ்வரர். அது மாதிரி கிளம்பி போகும்போது ஷீ இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை. அந்த மாதிரி பண்ணும்போது வாழைப்பந்தல் ஒரு ஊர் வரும். இந்த வந்தவாசிக்கிட்ட வாழைப்பந்தல், அங்கே பச்சை வாழியம்மன் அம்பாள், அதுதான் ஒரிஜினல் மூலவர். இதுக்கெல்லாம் மூலம் அதுதான். ஏன்னா அங்கே வந்து அம்பாள் மாதிரி தனியாக தபஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, அதாவது இது கூட பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணத்துக்கு பிள்ளையார் அப்பா அம்மா கல்யாணம், பிள்ளையார் இப்படி இருந்து வந்தால் அப்படி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுற மாதிரிலாம் வரும். அது பிள்ளையாரை கேட்குற மாதிரி சௌந்தர்யத்தில் ஸ்லோகம் கூட இருக்கிறதுல. ஸோ இந்த மாதிரி அப்போ முருகப்பெருமான் தோன்றி, அம்மா என்னம்மா பண்ணணும், எனக்கு வந்து தண்ணி இல்லை, இங்கே தபஸ் பண்ணுறதுக்கு தண்ணி வேணுன்றா. அப்போ முருகப்பெருமான் வந்து அந்த பக்கத்தில் இருக்க குன்று மேலெல்லாம் அம்பு போட்டு ஆறு உண்டாக்குறார். அதான் ஆறு. சேய்னா குழந்தை, யாரோட பார்வதியோட குழந்தை முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமான் அம்பு போட்டு அந்த மலை குன்றுகள்லேருந்து அருவி பெருக்கெடுத்து போய் அதுதான் செய்யாராக வருது. ஸோ செய்யாரில் வந்து வேதபுரீஸ்வரர், பாலகுஜாம்பிகைன்னு பேர், இளமுலை நாயகின்னு பேர். அங்கே இந்த வாழைப்பந்தலில் பச்சை வாழியம்மன் அங்கே தான் முதல்ல தோன்றார். வாழை இலையிலே பந்தல், ஒரு கால பூஜை நடக்குது அங்கே. அம்பாள் வந்து தபஸ் பண்ணி ஒரு கால பூஜை பண்ணுறா. ஸோ அங்கேருந்து வந்தவா தான் மிச்ச இடத்துலலாம் பச்சையம்மன் மவுண்ட் ரோடில் கூட இருக்குது பச்சையம்மன். அதாவது அங்கேருந்து வந்தவா என்ன செய்கிறா, இப்போ ஜென்ரலாகவே ஒரு ப்ராக்டிஸு, நம்ம ஆற்றுல பிறந்தாத்துல ஒன்று பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்மணி வந்து இங்கே புக்காத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த மாதிரியே சில பழக்க வழக்கங்கள். ஸோ அந்த நம்ம ஊர் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே இந்த ஊரையே மாற்றிடுறாவ. ஸோ அங்காள பரமேஸ்வரி இப்போ எல்லா இடத்துலையும் ராயபுரத்தில் அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையூர் தான் ஒரிஜினல் எடுத்த அங்காள பரமேஸ்வருடைய ஒரிஜினல் பீடம் வந்து மேல்மலையூர். மெத்தட் லைக் இட் ஆர் நாட், அதான். ஸோ அதுலேருந்து நிறைய இடத்துல பிரிவு வந்துடுறது. அதோட ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுற கோவில்லாம் இருக்குது. பட் ஸ்டில் ஆதின்றது அதான் போயானம். உதாரணமாக வைத்தீஸ்வரன் கோவில் சொல்லலாம், வைத்தியநாத். இந்த பட் ஜார்க்கண்டில் தான் ஒரிஜினல் பீடம். ஜார்க்கண்டில் இருக்குது வைத்தியநாதர். அம்பாள் வந்து ஆரோக்கியான்னு பேர். ஆரோக்கியமாக தான் சொல்ல மேரியை சொல்கிற மேரி கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே வைத்தியநாத்தில் இருக்கிற அம்பாள் பேர் ஆரோக்கியா. அவர் வைத்தியநாத், அங்கெல்லாம் பா சொல்லுவாள், பி வைத்தியநாத். ஸோ அது அப்படியே வந்து அங்கேருந்து ஷிஃப்டாக இங்கே தென்னாடு பறவை இங்கே வைத்தீஸ்வரன் கோவில் ஆரம்பிச்சிடுறா. குந்தமல்லியில் ஒரு வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது. இங்கே பாலாஜி நகரில் வைத்தீஸ்வரன் கோவில் தேயிலை ஆகி வச்சுருக்கா. சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மறக்க முடியாமல் அந்த சாமியை இங்கே இட பண்ணுறது. சாமி இங்கே வந்துடும், நெட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ளே இருக்குன்னு சொல்கிற மாதிரி சாமியை நீங்கள் எங்கெங்கே கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வந்துடுறாவ. ப்ரொவைடட் அந்த உள்ளன்போட நம்ம வந்து அந்த ஸ்ரத்தையோடு பண்ணும்போது அதில் எழுந்திரப்படுறா. அப்படிதான் சாஸ்திரங்களே அதான் சொல்கிறது, ஆகமங்கள்லாம் அதான் சொல்கிறது. ஆகமங்களில் எத்தனையோ 28 ஆகமம் சொல்லும்போது முதல் ஆகமம்னா காமியாகமன் இருக்குது. காமியம்னா நம்ம விருப்பத்தெல்லாம் பூர்த்தி செய்கிறது, அதான் ஃபஸ்ட்டு ஆகமுமே சிவாகமத்தில். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்பாள் வந்து
அவள் ஆசைப்பட்டு அந்த ஒரு கால பூஜை பண்ணுறா இங்கே வாழைப்பந்தலில். ஸோ அங்கே என்ன பேர் அம்பாளுக்கு? பச்சை வாழி அம்மன். இந்த வாழை இலையில் பந்தல் போட்டு முருகரால் இது பண்ணப்பட்ட அந்த செய்யாறில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சிவபூஜை பண்ணி அந்த தபஸை முடிச்சுட்டு கிளம்புறான். அகேன் ஷீ இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் தேவிகாபுரம் போகிறா, படைபடு போகிறா. கடைசியில் திருவண்ணாமலை அங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் சுரூபம் அவர் பரமேஸ்வரன் தரார். அவளுக்கு பாதி தன் இடபாகத்தை வாம பாகத்தை தந்துடுறார். அப்படி வர்றது கதை முடியிருந்துன்னு சொன்னார். இப்போ கம்மிங் டு திஸ், ஸோ இந்த பச்சை வாழி அம்மன்ற பச்சை அம்மன்ற இது கான்செப்ட் வந்து இங்கேருந்து தான் வருது, இங்கே இந்த வாழைப்பந்தலேருந்து தான் வருது. ஸோ அதனுடைய தோற்றம் வந்து எப்படி இருக்கா? பாஷாங்குச தாரணி பார்வதி தான் அவள். அதெல்லாம் பாருங்க, உடுக்க பம்பை அதெல்லாம் வச்சுக்கல அவள். என்ன வச்சுருக்கா? பாஷம் அங்குஷம், ஒரு கையில் வந்து தாமரை புஷ்பம், ஒரு கையை தொடையில் வச்சுட்ருக்கா, 4 கை பச்சை கலரில் இருக்கா. அம்பாள் எப்பயுமே பச்சை தானே. படங்கள் இப்போ எழுதுகிறவன் தான் ஈஸ்வருக்கு நீல கலர் போட்டு வச்சிடறான். ஈஸ்வரன் வந்து பொன்னாரி மேனியனே. சிவனை வர்ணிக்கும் போது நல்ல வெண்மையாக காமிக்கிறோம் ஈஸ்வரனை. அம்பாளை தான் பச்சையாக காமிக்கிறோம், அது நீளமாக காமிக்கலாம். ஏன்னா வந்து நாராயணியோ, ஸோ நாராயணனோட தங்க, அவள் நீளமாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், அப்படி ஒன்றா இருக்கலாம். பட் வந்து பரமேஸ்வர் வந்து சுத்த ஸ்படிக ரூபாயாம் இருக்கு, அவர் வெள்ளையாக தான் இருப்பார். ஸோ இங்கே திருமலை வாயில் இருக்கிற அம்பாளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிகால இருக்கிற இந்த வட சென்னை பகுதியில் அம்பத்தூரில் தாண்டி 1 or 2 கிலோமீட்டர்ஸில் திருமலை வாயில் வந்துடுது. மாசிலாமணீஸ்வரர், லதா மத்தியாம்பிகா சமேத மாசிலாமணீஸ்வரர், மாசில்லாமணியே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவார ஸ்தலம். அதை தனியாக பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வந்துடுது இந்த கோவில். ஸோ அந்த எல்லை தெய்வம் அம்பத்தூர் ஆவடிக்கெல்லாம் எல்லை தெய்வம் அவள் பச்சைவாழியம்மன். ரொம்ப வரப்பிரசாதியான அம்பாள். இந்த ஆடி மாதத்தில் அவளை விசிட் பண்ணி, அவள் அந்த கோவிலை விசிட் பண்ணி அங்கே போய் நம்ம போய் அந்த விசிட் பண்ணாலே நமக்கு நல்லது. அம்பாளை ஏன் நான் திருப்பி ஆடி மாதத்தில் சொல்கிறேன்னா, ஆடி மாதத்தில் இந்த மாரியம்மன் கோவிலெலாம் விசிட் பண்ணுறது ரொம்ப 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 சாலை சிறந்து சொல்லி இந்த பச்சைவாழி அம்மனை பார்த்துருக்கோம். அங்கே முனீஸ்வர வரிசையாக 7 முனிகளும் உட்காந்துட்டுருக்கா. வாழ்முனி வந்து பால்முனி வந்து பால்முனின்னா என்ன? அவர் வந்து சக்கரை பொங்கல் இந்த மாதிரி தான் நைவேத்தியம் பண்ண முடியும். தேங்காய் பழம் சக்கரை பொங்கல், அங்கே பலியெல்லாம் கிடையாது. அதுதான் பால்முனியை வழிபடுறவோ அதுதான் படைக்கணும் அவருக்கு. அங்கே பலி கிடையாது. இந்த கோவிலை பற்றி அந்த 50 வருஷம் தோற்றம் பார்க்கணுன்னா தில்லானா மோகனாம்பழம் அந்த சீனை பார்த்தா தெரியும். அங்கே சண்டையெல்லாம் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அந்த பச்சையம்மன் பக்தார்களை எல்லாரையும் காக்கட்டும்னு சொல்லி உங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.